ஹாய் மக்களே, வெல்கம் டு LathusKitchen&Vlog. ஜூன் 15க்கான குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் காஃபி குடித்தேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நைட்டே சோக் பண்ணி வச்சிட்டேன். பீட்ரூட் சாபுதானா பண்ணலான்ட்டு ஐடியா. பீட்ரூட் ஒரு குட்டி பீட்ரூட்டை ஜூஸ் எடுத்து அதை சாபுதானாவில் வாஷ் பண்ண சாபுதானாவில் ஆட் பண்ணிவிட்டு படுத்துட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறி இருந்தது. பட் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்கிறேன். இந்த சாபுதானா கிச்சடிக்கு உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா, தென் உருளைக்கிழங்கு, குட்டி குட்டியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய பொடி, இது வதங்கிறதுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா உருளைக்கிழங்கு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன உருளைக்கிழங்குன்னு தெரில, நான் எவ்வளோ ரோஸ்ட் பண்ணாலும் அது ப்ரௌன் கலரே ஆகலை. புது உருளைக்கிழங்குன்னு நினைக்கிறேன். அது அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால் அது மேலே சாபுதானாவை ஆட் பண்ணிட்டேன். சாபுதானாவில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நிறைய ஜூஸ் ஆட் ஆகிடுச்சு. சாபுதானாவில் எப்போதும் வாட்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வெறும் தண்ணியில் பண்ணும்போது எனக்கு பர்ஃபெக்டாக வரும் டெக்ஸ்சர். இது ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ்ன்றதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக போச்சு. அதனால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக ஆகிடுச்சு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா என்னோடய சாபுதானா எப்போதும் கிரெயினியாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது பிங்க் கலர் கொண்டு வரணும், ப்ளஸ் என்னோடய பொண்ணோட டிஃபன் பாக்ஸில் வைக்கிறதுன்றதுனால ஐ ஜஸ்ட் காட் திஸ் ஐடியா, பீட்ரூட் ஜூஸ் ஆட் பண்ணலான்ட்டு. பட் ரொம்ப மோசமாக போயிட்டுல, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. என்ன கொஞ்சம் எலாஸ்டிக் மாதிரி இருந்தது, பிகாஸ் ஆஃப் த நிறைய லிக்விட் கண்டென்ட் இருக்கிறதுனால. ஸோ அது ஒரு விஷயம் மாத்திரம் பார்த்துக்கோங்க. சாபுதானா கிச்சடி பண்ணும்போது வாட்டர் லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ சாபுதானா போடுறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது மத்தியானம் லஞ்ச் சுரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பட் அதுக்கப்புறம் முடிவு பண்ணி சுரக்காய் கூட்டு பண்ணி கோவக்காய் பொடி போட்டு ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தாளிச்சிட்ருக்கேன். பொரியலுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பெருங்காய பொடி, மஞ்சள் பொடி, இதுதான் என்னோடய தாளிப்பு எல்லா பொரியலுக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது என்னோடய மதர் இன் லா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு சின்ன டிப். அதாவது ஒரு வெஜிடபிளோட ஃப்ளேவர் நம்மளுக்கு தெரியணுன்னா அதில் நிறைய மசாலா போடக்கூடாது. கொஞ்சமாக சிம்பிள் தடுக்கா கொடுத்து அந்த வெஜிடபிளை குக் பண்ணோன்னா அதோட டேஸ்ட் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து அப்படி தான் பண்ணுறது. உண்மையிலே எனக்கும் இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, இதுக்கு ஒரு பொடி பண்ணி கொஞ்சம் இதோட நியூட்ரிஷனல் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எள்ளு, கொஞ்சம் தனியா, ஒரு காஞ்ச மிளகா, 2-3 நிலக்கடலை இருந்தது காலையில் பண்ண சாபுதானால மீதி, அதையும் அதில் சேர்த்து பொடி பண்ணி அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் இந்த கோவக்காயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி இறக்கி வச்சுருக்கேன். இது சுரக்காயோட கூட்டு. அதுக்கு வெறும் கடலைப்பருப்பு, சுரக்காய், தக்காளி ப்ரெஷர் குக் பண்ணும்போது போடணும், நான் மறந்துட்டேன். அதனால் டுவர்ட்ஸ் த எண்டை ஆட் பண்ணுறேன். இது சுரக்காயும் கடலைப்பருப்பும் வெந்ததுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு அதை கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ஏன்னா ஆக்சுவலி இந்த கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஊறி இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் வேக வச்சிங்கன்னா நல்லா குழைய வந்துடும். எனக்கு டைம் இல்லை, காலையில் திடீர்னு தோணுன ஹரிபரி குக்கிங்கிறதுனால அது ஊறுறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டேன். அதனால் கொஞ்சம் அது கடக்காக தான் இருந்தது, நல்லா சாஃப்டாக அது குக் ஆகலை. இதுக்கு ஒரு மசாலா தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இது அரைச்சி இதில் போட்டு இந்த கூட்டை ஃபினிஷ் பண்ணேன். சுரக்கான்றது ஒரு நல்ல நீர் சத்து உள்ள காய். வெயில் காலத்தில் இது நிறைய எடுத்துக்கணும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும். இது இந்த பர்டிகுலர் வெஜிடபிளில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ வெயில் டைமில் நான் அவங்க இழந்த எல்லா சக்தியும் இது மீட்டு கொடுக்கும். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், பூசணிக்காய், சுரக்காய் அதெல்லாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை அடிக்கடி சேர்த்துக்கோங்க வெயில் டைமில். மான்சூன் டைமில் டெஃபினெட்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம், பிகாஸ் வெதருக்காக. இதுதான் நம்மளோட லஞ்ச் பாக்ஸ். பேக் பண்ணியாச்சு. சுரக்காய் கூட்டு, கோவக்காய் கறி, பொரியல், கொஞ்சம் ஃப்ரைம்ஸ் அண்ட் ஜீரக மிட்டாய் வச்சுருக்கேன். சரி, ஈவினிங்ஸ் 3 o'clock வந்தோடனே அவளுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும். ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பாஸ்தா, இல்லை டெஃபினெட்லி வீட்டில் இருக்கிற தோசை மாவு, இட்லி மாவு. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் மேகி, பாஸ்தா அதெல்லாம் பண்ணி தருவேன். இன்றைக்கி வீட்டில் துரம் வீட் பாஸ்தா இருந்தது. அதை வச்சு ஒரு செரி டொமேட்டோஸ்லாம் போட்டு ஒரு கொஞ்சம் ஹெல்த்தியான பாஸ்தா தான் இது. மைதாவில் பண்ண பாஸ்தா கிடையாது. ஸோ அதனால் ஓரளவுக்கு ஐ எம் லிட்டில் ஹாப்பி. அதர்வைஸ் எனக்கு அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் அவளுக்கு கொடுக்கணுன்னா எனக்கு நிறைய கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கே தெரியும் அதில் இருக்கிற ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம். ஸோ இதுதான் என்னோடய குக்கிங் விலாக் ஜூன் 15க்கான. பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நான்